மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னா இது வரைக்கும் நாங்கள் தனியாக தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறத நாங்கள் மாறுவோம். அதாவது இனிமேல் நாங்கள் கூட்டணியோடு தான் வரப்போகிறோம். ஓகேவா? மாற்றுவோம் அப்படின்றது இப்போ இருக்க விஜய் ஆட்சியை மாற்றத்துக்கு நாங்கள் யார் கூட வேணால் ஒன்றிணைவோம். மக்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கான சேவை செய்யறதுக்காகவோ இல்லை கூட்டங்கள் நடத்துறதுக்காகவோ மற்றதுக்கு செஞ்சிங்கன்னா யாருமே எதுவும் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் லேண்ட் ரோவர் கார் வாங்குறதுக்கும் ஓவராக வாங்குறதுக்கும் இதுக்கெல்லாம் இந்த திரள் நிதியை யூஸ் பண்ணாதீங்க. மக்கள் மட்டும் அவங்கள மாற்றிக்கிறதுக்கு அவங்க காசு கொடுக்கணும். உங்களுக்கு ஓட்டம் போடணும், நீங்கள் கூட்டத்துக்கும் வரணும், காசும் கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய செலவினங்களை குறைங்க, உங்களுடைய லக்ஸரியை குறைங்க. நீங்கள் இறங்கி ரோட்டில் போராடுங்க, கம்யூனிஸ்ட் மாதிரி இருங்க. உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களோ உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க தொண்டர்கள், நிர்வாகிகள் சொல்ல, சாட்டைத்துறை முருகன் மாதிரியான நிர்வாகிகளை சொல்ல, ஓகேவா? தொண்டர்களோ இருக்கிறவங்கெல்லாம் என்ன நிலைமையில் இருக்காங்க? உங்களுக்கு மட்டும் எப்படி அப்கிரேட் கிடைக்குது? பெரியான மாற்றங்கள் இல்லைல்ல. ஒரு 10 நிர்வாகி இருக்கான் பார், சம்பாதிக்கிறான் எது நான் தமிழர் கட்சி பேரை வச்சு, புரியுதா? தொண்டர்னு ஓட்டு போகிறான்ல, அடிமட்ட உனக்கு திரள் நிதி கொடுக்குறான்ல, பேனர் வைக்கிறான்ல, போஸ்டர் வைக்கிறான்ல, இவன் என்ன வளர்ந்துருக்கான் இந்த 15 வருஷத்தை எனக்கு காட்டு. அவன் வளராமல் அவன் காசு உழைச்சி சம்பாதிச்சிட்டு போது உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு அதுக்கு போய் கூட்டணியை வச்சு கூட்டணி கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்கிக்கோ. இவன் ஏன் திரில் நிதின்னு கேட்டு உசுரை வாங்குறீங்க? மாட்டுன்னு வர இடத்துல நம்ம சீமானையும் முன்னாடி வச்சுருக்கிறதெல்லாம் வேறு. ஆனால் அதுலேயே நான் என்றைக்குமே சீமான்னு சொல்கிறது அவருடைய கொள்கைகள் சரியான கொள்கைகள் கிடையாது. இந்த 10-15 வருஷத்துக்குள்ளேயே 2 கட்சிக்கு தான் வாகன ஓட்டுலேருந்து கீழே போயிட்டே இருக்கிறது. ஒன்று தேமுதிக. நான் இந்த 4% அடுத்த தேர்தலில் நீ தனியாக நின்னா இருக்காது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு சீமான் அவர்கள் நேற்று காமெடி பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் பேசியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களா? பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. அந்த கட்சியோட அந்த என்ன கோர்ன்றதை நீங்கள் பார்த்தீங்களா? என்ன பேருன்றதை இங்கே கேளு, ஒன்றுன்னா கேளு. மாறுவோம் மாற்றுவோம். ஆமாம், புதிய உறவுகள் இணையும் விழா. மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னா இது வரைக்கும் நாங்கள் தனியாக தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறத நாங்கள் மாறுவோம். அதாவது இனிமேல் நாங்கள் கூட்டணியோடு தான் வரப்போகிறோம். ஓகேவா? மாற்றுவோம் அப்படின்றது இப்போ இருக்க விஜய் ஆட்சியை மாற்றத்துக்கு நாங்கள் யார் கூட வேணால் ஒன்றிணைவோம். இந்த மேட்ருக்கான அடிக்கல் ஒரு சிங்கிள் லைன் அவர் இன்னைக்கு தொடங்கியிருக்காருன்னு வச்சுக்கோ. ஓகேவா? நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க அது அவர் கட்சிக்கான விஷயமானு. சரியா? இல்லை, உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு. நாங்கள் கூட்டணி மாறுவோம். இது வரைக்கும் தனிச்சின்னு சொன்னோம், இனிமேல் தனிச்சுன்றதை நாங்கள் மாறுவோம். ஓகேவா? மாற்றுவோம். இருக்கிற ஆட்சியை மாற்றத்துக்கு எங்களால் முடிஞ்ச எல்லாருக்கூடையும் கூட்டணி வச்சு முயற்சிப்போம். இதுதான் அவங்களுடைய கொள்கை முடிவு. அதை தான் இவர் அந்த மாதிரி பேசியிருக்காருன்னு வச்சுக்கோ. வழக்கமாக இந்த திரள் நிதி பற்றி நம்ம பேசுவோம் சார். இந்த வாட்டி திரள் நிதி மக்கள்கிட்ட மாற்றாமல் யார்கிட்ட நாங்கள் வாங்குவோம், நாங்கள் மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான் வாங்குவோன்ற மாதிரி பெருமையாக வேறு பேசியிருக்காரு. ஆமாம், கரெக்டு. மக்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கான சேவை செய்யறதுக்காகவோ இல்லை கூட்டங்கள் நடத்துறதுக்காகவோ மற்றதுக்கு செஞ்சிங்கன்னா யாருமே எதுவும் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் லேண்ட் ரோவர் கார் வாங்குறதுக்கும் ஓவராக வாங்குறதுக்கும் பசங்க படிக்கிறாங்க. எந்த ஸ்கூலு? ஏதோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அமையாது என்ன? அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அதனுடைய ஃபீஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. முந்தானத்தை ஜெம் ரவியோடைய மாமியார் சொல்லியிருப்பாங்க. 2 பசங்க படிக்கிறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு 80 லட்ச ரூபா ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் சொல்லலை, அவங்க சொல்லியிருக்காங்க. அது இது கூட்டி கட்சி. இதுக்கெல்லாம் இந்த திரள் நிதியை யூஸ் பண்ணாதீங்க. மக்கள் மட்டும் அவங்கள மாற்றிக்கிறதுக்கு அவங்க காசு கொடுக்கணும். உங்களுக்கு ஓட்டம் போடணும், நீங்கள் கூட்டத்துக்கும் வரணும், காசும் கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய செலவினங்களை குறைங்க, உங்களுடைய லக்ஸரியை குறைங்க. நீங்கள் இறங்கி ரோட்டில் போராடுங்க, கம்யூனிஸ்ட் மாதிரி இருங்க. ஓகேவா? கம்யூனிஸ்ட்டுக்காக பணம் வாங்கினா கூட கம்பெனியில் தான் இருக்குது, கட்சியில் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கட்சியில் வைங்க. கட்சியை ட்ரஸ்ட்டாக இருக்கும் போது பணம் அதில் சேரட்டும். நீங்கள் எடுத்து செலவு பண்ணாதீங்க. சொல்றீங்கல்ல, பென்ஸுக்காரு ஏதோ வாங்கியிருக்காராம். பென்ஸுக்காருங்கிறீங்க. நானே இதுக்கப்புறம் நான் கோமணம் கட்டிக்கிட்டாடா நான் வரணும் அப்படின்ற மாதிரி அண்ணா ரொம்ப ஆவேசமாலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை தான் சார் இப்போ அதை தான்ப்பா திருப்பி மற்ற கட்சி நீங்கள் எதிர்த்த கட்சியெல்லாம் கூட திருப்பி கேட்பாங்க. என்னது? நீங்கள் என்னென்னலாம் மற்றவங்கள சொன்னீங்களோ அதை தான் நீங்கள் செய்றீங்க. ஓகே, புரியுதா? 2வது, நீங்கள் கோமணம் கட்டிட்டுவான்னு யாரும் சொல்லலையே. கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த காரில் வந்தீங்க? சரி, தானே இருந்தீங்க. அதை பற்றி பேசுங்க. இன்னைக்கு என்னவா வரீங்கன்னு தான் கேட்குறாங்க. உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களோ உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க தொண்டர்கள், நிர்வாகிகள் சொல்ல, சாட்டைத்துறை முருகன் மாதிரியான நிர்வாகிகளை சொல்ல,
ஓகேவா? தொண்டர்களோ இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன நிலைமையில் இருக்காங்க? உங்களுக்கு மட்டும் எப்படி அப்கிரேட் கிடைக்குது? பெரியார மாற்றங்கள் இல்லைல்ல. ஆமா சார். அவன் கூட இந்த பல நம்பிக்கையான ஆளுங்களே இப்ப கட்சி விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அது வேற. அதுதான்ப்பா. நீ அது கட்சின்னா இருந்துச்சுன்னா இப்படிலாம் நடக்கிறது விட்டுடு. இந்த நம்பிக்கையான ஆளு அதெல்லாம் தும்பிக்கையான ஆள்லாம் கிடையாது. அரசியலாவே பார்க்கப்படலாம். இவரை நான் கேள்வி கேட்கறது என்னன்னா, நீங்க ஒரு 10 நிர்வாகி இருக்கான் பார், சம்பாதிக்கிறான். எது நாம் தமிழர் கட்சி பேரை வச்சு, புரியுதா? தொண்டர்னு ஓட்டு போறான்ல, அடிமட்ட உனக்கு த்ரில் நிதி கொடுக்குறான்ல, பேனர் வைக்கிறான்ல, போஸ்டர் வைக்கிறான்ல, இவன் என்ன வளர்ந்துருக்கான் இந்த 15 வருஷத்துல எனக்கு காட்டு. என்னது? அதை நீங்களாச்சும் கவனிச்சிருக்கீங்களா முத? அவர் கவனிச்சிருக்க மாட்டார் தான் நான் சொல்றேன். அப்படி கவனிக்கிற தலைவராக இந்த இடத்துல உட்காரவே முடியாத. ரியாலிட்டி நான் சொல்றேன். கவனிச்சிருக்கவே மாட்டாப்புல. நீ கவனிக்கல, நீ சொல்லு. நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஃபார்ச்சுனர் காரு நான் 30 லட்ச ரூபா அன்றைக்கி கார் வச்சுருந்தீங்க. இன்னைக்கு இசூசு காரோ ஏதோ ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா, இன்றைக்கி 1.5 கோடி 2 கோடி ரூபா கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ உங்களுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. விதமான வளர்ச்சி. அப்படின்னு இல்லை, நார்மலான தொழில் பண்ணுற கூட வளருவான்ப்பா. அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுடு. அந்த வளர்ச்சின்னு இருக்குது. அதே வளர்ச்சி உன் தொண்டர் பட்டிருக்காரான்னு காட்டு. அப்புறம் நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசு. அவன் வளராம அவன் காசு உழைச்சி சம்பாதிச்சிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் ஜாலியா இருக்கிறதுக்கு எதுக்கு? அதுக்கு போய் கூட்டணியை வச்சு கட்சிக்காரங்கிட்ட கூட்டணி கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்கிக்கோ. இவன் ஏன் த்ரில் நிதின்னு கேட்டு உசுர வாங்குறீங்க? அதையும் கேட்குறாரு. ஏன் 8% வச்சிருந்தா நான் நினைச்சேன், என்கிட்ட பேசாத கட்சியே கிடையாது, பேரம் பேசாத கட்சியே கிடையாது, நான் நினைச்சா கோடிக்கணக்கில் வாங்கியிருப்பேன், எதுக்காக நிற்கிறேன், மண்ணுக்கும் மக்களுக்காக தான்டா நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கிறவர் ஏன் திமுக எதிர்க்காம, போன தடவை ஆளுங்கட்சி அந்த திமுக எதிர்க்காம விஜய் அதிகமாக எடுத்தாரு தேர்தலில்? விஜய் அப்போ தானே வந்து களத்தில் வந்தார். அவர் ஆட்சி நடத்தி கெட்ட பேரோ எந்த ஒரு ஊழலோ பண்ணலை. நான் புதுசாக வரேன், புரியுதா? உன் விமர்சனம் எங்கே இருந்திருக்கணும்? ஆளுங்கட்சி மேலே ஏன் இல்லாமல் நீங்கள் திருப்பின? அப்போ அங்கே என்ன நடந்தது? ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பணம் அது வரல. நீங்கள் சொல்கிறீங்க, நான் நம்புகிறேன். ஓகே, புரியுதா? நீங்கள் சொன்னா நான் நம்புகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் நம்புகிறேன். இப்படி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர உங்களுடைய அஜெண்டா அங்கே விமர்சிக்கணும்னு யாரை கொடுத்தா அதுக்கு என்ன பண்ண? கரெக்ட். அவர் சொல்றது 200% கரெக்ட். என்னன்னா கூட்டணிக்கா போறதுக்கு நான் காசு வாங்கி பண்ணல. கரெக்ட். கூட்டணி இல்லாம இன்னொருத்தங்களை விமர்சிக்கிறதுக்கு எதாவது நான் வாங்கினேன், அதை நான் சொல்லலையே. அதை பத்தி வெளியே சொல்ல நான் சொல்லல. அதனால அது வாங்கியிருக்கலாம், வாங்காம போகலாம். அதுக்கு இன்னொரு விஷயமா அவர் சொன்னாரு, நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இல்லை, தருதலைங்களா போயிட்டீங்களாடா, தருதலைங்களா போயிட்டீங்கன்னா தலையில அடிச்சுக்கிறாரு. ஆமா, கரெக்டு தான். அதே தான் நானும் சொல்றேன். தலைவனுக்கும் டைரக்டருக்கும் தெரியாத தருதலைகளா போயிட்டாங்க அந்த கட்சிக்காரங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? தலைவன்றது பிரபாகராக இருக்கட்டும், டைரக்டராக இருந்துட்டு அதை பேரை வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி தானே நீ இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்த. அப்போ தருதலைகள் யாரு? அப்போ இவ்வளோ வருஷமா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காருன்றீங்களா? இல்லையாண்ணா என்ன? சரி, நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு மாற்றுன்னு வர இடத்துல நம்ம சீமானையும் முன்னாடி வச்சிருக்கிறதெல்லாம் வேற. ஆனால் அதுலேயே நான் என்றைக்குமே சீமான் சொல்கிறது அவருடைய கொள்கைகள் சரியான கொள்கைகள் கிடையாது. இது நம்புறவன் 4% 3% இருக்கும். இங்கே நீ 8% வந்துட்டேன்னா இல்லை, ஏன் இப்போ 4% வந்து போயிட்ட? ஒரு டேட்டா இருக்கு, ஓட்டு ஒரு தடவை போட்டால் திருப்பி மாறாது. அந்த பர்சன்டேஜை வந்து அப்படியே இருக்கும், டேட்டா வச்சிருவோம் ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டா அப்படின்னு. இந்த 10-15 வருஷத்துக்குள்ளேயே 2 கட்சிக்கு தான் வாகன ஓட்டுலேருந்து கீழே போயிட்டே இருக்கிறது. ஒன்று தேமுதிக. நான் இந்த 4% அடுத்த தேர்தலில் நீ தனியாக நின்னா இருக்காது. நான் இப்போ சொல்கிறேன், பதிவு பண்ணிக்கோ. போன தேர்தல் அப்போ நான் தான் முதல்ல சொன்னேன், அதில் பாதி % அவன் நீ வாங்கிட்டாலே வின் பண்ண மாதிரி. நீ 8% மேல 0.1% இல்லை, ஒரு ஓட்டு வாங்கிட்டா நீ ஜித்து நான் ஒத்துக்கிறேன்னு. நீங்க பாதி வாங்க மாட்டீங்க, தாண்ட மாட்டீங்கன்னு நான் சொன்னேன். அதுதான் நடந்தது. நான் இப்போ சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்காங்க. இந்த 4% அடுத்த தேர்தல் தனியா நிற்கும் போது உனக்கு இருக்காது, அதுவும் காலி. நானானப்பட்ட திமுக அதிமுக ஓட்டே போயினுக்குது. உங்க ஓட்டெல்லாம் பிப்ளிக்கு பிஆர்பி தான். ஓகேவா? சும்மா ஓவரா பேசிட்டு இருக்கிறத விட நான் உங்களை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லலை. நீங்கள் திருநிதி வாங்கி சந்தோஷமாக தான் இருக்கீங்க. உன் தொண்டருக்கு ஏதாவது போய் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு 4 கவுன்சிலர் சீட்டையும் இதையும் வாங்கி கொடுத்து அவன் பொழைக்கிறதுக்காக வழியை பாரு. உன்னைய நம்பி வீணா போய் நாசமாக போகிறானுங்க. அதுக்கு ஏதாவது சரியா பண்ணுங்க. ஸ்கூலுக்கு ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, உடம்பு சரியில்லாம பசங்க ஒரு 2 மாதம் லீவ் எடுத்த பசங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவுடேட்டர் கண்டென்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாப்புல அண்ணா. என்னன்னா, பெரம்பூர்ல ஏன்னாங்கன்னா நீங்க ஜாதி பார்த்து நீங்க மதம் பார்த்து நின்னீங்க, திருச்சி கிழக்குல ஏன்னா மதமும் ஜாதி பார்த்து நின்னீங்கன்ற மாதிரி போய் நீங்க நின்னீங்களா? அது எதுக்கு போய் நின்னீங்க? அதான் நானும் சொல்லலாம். எதுக்கு கேட்டா அதுக்கு முன்னாடி நான் வேற இடத்துல நின்னேன். நீ நின்ன இடமோ உன் சமுதாய மக்கள் அதிகமா இருக்கிற இடம் தேடிதான் நின்று இருக்கீங்க. என்னால அது சொல்ல முடியும், புரியுதா?
வேறு ஊர் சென்னையில் கூட நான் நின்ட்டேன். நீ திருவொற்றியூர் தொகுதி பக்கம் போய் நின்னா அந்த இடத்துல எந்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்கான்னு எனக்கு டேட்டா தெரியும் தெரியும். நீ சும்மா உட்காந்து நீ பேசிடுற. இப்போ அப்போ நீ தலைவன் கிடையாது ஒத்துக்கிறியா? அவங்க அது பண்ணது தப்புன்னு வச்சுக்கலாம். என்னது அவங்க தலைவர் இல்லை உன் விமர்சனம் அதானே? ஆமா. அப்போ நீ அதை தானே பண்ற. அப்போ நீ ஒத்துக்கிறியா? அரசியல் விட்டு வெளியே போறியா? இவ்வளவுதான் கேள்வி. சமுதாய கட்சின்னு ஒத்துக்கிறீங்களா? சமுதாய கட்சியாக்கப்படுகிறது. தொண்டர்கள் பாவம் வீணாக போறாங்க. சில பேர் பொதுவாக தமிழ்னு சொல்லி உள்ளே சேர்த்துருக்க சில பேர் இருக்கிறாங்களே அவங்க. ஆனால் அது சமுதாயமான கட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கான லீடராக தான் அவர் பார்க்கப்படுறாங்க. எடப்பாடிக்கு ஏன் கொங்குல ஓட்டு விழுதான் நான் ஏற்கனவே சொன்னது. சமுதாய தலைவராக அவரை பார்க்கறதுனால தான் இந்த வருதுன்றது தான் சொல்கிறேன். ஸோ இதனால இந்த இது வந்து நீ விமர்சிச்சிட்டீங்கன்னா கண்ணாடியை பார்த்து விமர்சிக்கிறீங்க, கண்ணாடியை பார்த்து உங்க துப்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னைக்கு திமுக சார்பா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த மேகதாது விவகாரம் சார்பா அங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விவசாய பார்த்தெல்லாம் உங்களுக்கு உங்க அமைச்சர்கள்லாம் கண்ணீர் விட மாட்டாங்க, ஆனா உங்க படத்தை பார்த்து கண்ணீர் விடுறாங்க. இதெல்லாம் என்னங்க ஆட்சியாங்க இது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நீங்க விவசாய பார்த்து கண்ணீர் விட்ட ஏதாவது ஒரு பிட்டு காட்டுங்க, வீடியோ காட்டுங்க. நீங்க உதயநிதி, ஸ்டாலின், கனிமொழி அக்கா எல்லாரும் சேர்ந்து விவசாயிகளுக்காக கண்ணீர் விட்டது எங்கேயாவது காட்டுங்க. அப்புறம் அது என்னது துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்தது, அதுக்கு கண்ணீர் விட்டதை காட்டுங்க. இந்த மாதிரி பல போராட்டங்கள் நடந்தது இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் கண்ணீர் விட்டுருக்கீங்கன்னு ஒரு வீடியோ காட்டுங்க. இவங்க பண்ண செயலால் அவங்க தான் கண்ணீர் விட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதாவது காட்டுங்க. அப்புறம் அவங்க பேசி ஒவ்வொருத்தர் இப்போ வந்து உங்கள் கட்சியால் வருங்கால முதலமைச்சர்னு ஏர்போர்ட்டில் கத்துறாரு. ஏன் கத்துறாரு? உன் தொண்டன் கத்தலைன்னா அவனுக்கு இருக்கு. அந்த மாதிரி அவன் சினிமாவில் தலைவராக பார்த்து கொண்டாடி வர்றவன் பார்க்கும்போது இது கடைசி படம்ன்றத இயல்பு தான். என்ன அதில் சில ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் இருக்கலாம். அங்கே இருக்கிறவன் அண்ணன் அழுகுறான்றவன் இன்னொருத்தவன் வந்து வீடியோ எடுக்கிறது, அவன் எடுத்து அவன் ஆர்வத்துக்கு போடுறான். அதை போய் நம்ம பெருசாக எடுத்து போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றேன். இன்னொரு விஷயம், பப்ளிசிட்டி பற்றி திமுக பேசலாமா? ஃபஸ்ட்டு அமைச்சர் பப்ளிசிட்டி பண்ணாதானே கூட இருக்கு. இப்போ இந்த இதில் நிறைய பேர் இப்போ டிவிக்கையில் ரீல்ஸ்லையோ இன்ஸ்டாலையோ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேமஸாக இருக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதை கண்டென்ட்டாக பார்த்து எடுத்து போட்டுடுறாங்க. அமைச்சர்கள் அதை எடுக்க சொல்லியிருந்தாலோ மற்றவங்க எடுக்க சொல்லியிருந்தா தான் நீ இதை கேட்கணும். ஆமாம் ஆமாம், புரியுதா? இது எதிர்ச்சியாக நடக்குது. இப்போ தான் சும்மா ஒருத்தர் ரோட்டில் போய் பைக்கில் விழுந்துட்டா உடனே கேமரா ஆன் பண்ணிக்கிறானுங்க. அப்படியே அந்த மாதிரி அது இன்சிடெண்ட்டை தான் நம்ம அதை பார்க்க முடியுமே தவிர இதை வந்து பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சார், அடுத்து தமிழ்நாடு அரசு தாவேக்கா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 50,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா. ஏஐ, அப்புறம் எலக்ட்ரிக் இவி வெஹிக்கிள்ஸ், அப்புறம் செமிகண்டக்டர்ஸ், இப்படி பண்ணுற மாதிரி பல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க சார். எப்படி சார் பார்க்குறீங்க? இது நல்ல விஷயந்தான். பல ஆண்டுகள்னு நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்னு தமிழ்நாடு அரசு, அதாவது ப்ராஜெக்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீ சிம்சன் இருக்கு இல்லையா, அதில் தமிழ்நாடுடைய ஷேர் இருக்குது இன்றைக்கி வரைக்குமே. ரெவன்யூ அது வந்து அந்த அந்த வாட்ச் கம்பெனியில் டைட்டன் ஏதோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக அந்த கம்பெனி தெரில. இன்றைக்கும் தமிழ்நாடு ஒரு மேஜர் ஸ்டேக் ஹோல்டர், பெரிய ரெவன்யூ அதில். அன்றைக்கி எம்ஜிஆர் பீரியட்லேயே ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது கவர்மெண்ட்கிட்ட இல்லை. இப்போ நம்ம எப்படி நெய்வேலி அரசாங்கத்துடைய இது கம்பெனியாக இருக்கும், அது ஷேர்ஸாக இருக்கும், அதை விற்கிறதுக்கு எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஐடியா. அதை வந்து இவங்க இந்த தடவை எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏஏஓ செமிகண்டக்டரோ இதுதான் ஃப்யூச்சர். அடுத்த 10 வருஷத்தில் இதுதான் இருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரெவன்யூ வந்து பெருசாக ஆச்சுன்னா அரசாங்கத்துக்கு இது மூலமாக வர வருமானம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி நம்ம 50,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது 10%, இதில் 10% தான் பெரிய கம்பெனியாக கணக்கு வச்சுக்கோங்க. 5,000 கோடி தான் ரியலாக எடுக்கப்படும் சக்ஸஸ் ரேஷியோக்குள்ளே வர்றது. ஆனால் அந்த 5,000 கோடின்றது 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் கோடியாக மாறும். அதுக்கு தான் அதனுடைய இது. ஸோ அதுக்குள்ளே அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஃபுல் டேட்டா நான் எடுத்துகிட்டு அதை பற்றி விலாவரியான வீடியோ நம்ம அடுத்து பேசலாம். ஆக்சுவலாக சார், எப்பவுமே பெங்களூர் தான் அந்த ஐடி சிட்டின்னு சொல்லுவாங்களே, இப்போ சென்னையை ஐடி சிட்டி ஆக்கிறதுக்கு இங்கே ஏஐ ஹப்பு கொண்டு வந்தால் பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடி சிட்டி நம்மளதுலேயும் இருக்குது தான் தேவா. பட் அது என்னென்னா அங்கே பெங்களூரில் இருக்கிற இன்டைரக்ட் பெனிஃபிட் வந்து கிளைமேட்டு. அதனால தான் அந்த பெங்களூரில் ஒரு ஹிட்டு நடக்கிறதே தவிர இல்லைன்னா நம்ம சென்னை தான் அதுலேயுமே டாப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஏஐன்றது அதுக்கு மேலே, ஐடிக்கு மேலே. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னா, முன்னாடி கோடிங் இஸ் அ லாங்குவேஜ், பட் இப்போ வந்து ப்ராம்ப்ட் இஸ் அ லாங்குவேஜ். கரெக்ட், எக்ஸாக்ட்லி சார். நீ வந்து கோடிங் பண்ண தேவையில்லை.
நீ கோடிங் பண்ணுறது தான் நீ பெரிய ஆளாக நினச்சிருந்த காலம் போய் இப்போ ப்ராம்ப்டிங் தான் வந்து இருக்கு. அதோட ஈஸியாக இருக்கு. ஆமாம், இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்ன்றது தான் நிறைய தேவைப்படும். ஏஏனா ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்னு இருப்பாங்க. இப்போ அது ஒரு புது விண்டோ உருவாகுது. ஸோ இருக்கிறவன்லாம் தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிறான். ப்ராம்ப்ட் இல்லைன்னா அவன் அப்படியே சஸ்டைன் ஆவான். ஓகேவா? இல்லையா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு அவன் அப்டேட் ஆகலைன்னா அவன் வந்து லூசர் ஆகிடுவான். ஸோ இதுதான் நடக்கும். இதனால ஒருத்தரை வெளியே அனுப்பிட்டான், உள்ளே வந்துட்டான், இந்த கதையெல்லாம் பெரிய இது இப்போது கிடையாது. ஆனால் ஏஐயும் செமிகண்டக்டர்ன்றது தி பெஸ்ட் வேர்ல்டு வைடு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற விஷயம். அதுதான் இந்தியா லெவலில் போன வருஷம் லான்ச் பண்ணி டாடா அண்டு ரிலையன்ஸ்லாம் வந்து குஜராத்தில் ஏதோ கம்பெனிக்கு வந்து பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. மத்திய அரசே எனக்கு தெரிஞ்சு அதுக்கு 50,000 கோடி தான் ஒதுக்கி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு மாநில அரசே 50,000 கோடி இதுக்காக ஒதுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இது ஒன்றும் நம்மளுக்கு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி எல்லாமே இருக்கிறதுனால இந்த டெவலப்மெண்ட் ஸ்கீம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு லைவில் வந்ததுன்னா திருப்பி இன்டர்நேஷ்னல் கம்பெனிலாம் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாகும். ஸோ இந்த ஏர்போர்ட்ஸு, நியூ ஏர்போர்ட்ஸோ, ஒசூரில் ஏர்போர்ட்டு, இங்கே ஏர்போர்ட்டு, இதெல்லாமே கொஞ்சம் வைட் ஆகும்போது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ அந்த தாவேகா அரசோட அந்த எய்ம் இருக்குல்ல சார், அந்த $1 trillion அதை அட்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கான வழிகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. $1.5 trillion 2036ன்னு வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து $365 பில்லியன் இருக்காங்க. ஓகேவா? இது கிட்டத்தட்ட 5 மடங்கு போனாதான் 1.5. இதுக்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் டார்கெட் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டு நம்ம வந்து ப்ரொக்ரெசிவாக 365லேருந்து ஒரு 50% நம்ம ப்ரொக்ரெசிவ் கொடுத்துட்டே வந்தால் 10 ஆண்டுக்குள்ளே அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு திடீர்னு நம்மளை பெருசாக தூக்கும். செமிகண்டக்டர் மாதிரியானதோ, ஏஐ, இதெல்லாமே வந்து நம்மளை வந்து பெருசாக இருக்கும். இப்போ இவி வந்து ஹையஸ்ட்டு இன்வென்ட்ரியாக இருக்குது வெஹிக்கல்ஸில். நம்ம தூத்துக்குடியில் தான் இப்போ வின்ஃபாஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு ஃபேக்ட்ரிஸ் 2-3 வந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இதுலேருந்து அடுத்தது இப்போ அவர் மினிஸ்டர் சொன்ன மாதிரி பேட்ரி ரீசைக்கிளிங்கை பற்றி பேசியிருப்பார். ஓகேவா? நான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். சோலார் ரீசைக்கிளிங் அடுத்து. ஏன்னா இப்போ 30,000 மெகாவாட்டுக்கு சோலார் பேனல் நம்ம ஊரில் இருக்குது. அடுத்த 10லேருந்து 15 வருஷம் இது ரீசைக்கிளிங்க்கு வரும். ஸோ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இதுலேருந்து இதனோட R&Dலாம் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. இப்போ நான் பார்க்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்தார். நான் அவர் கூட டச்சில் தான் இருக்கேன். அது எப்படி இதை நீங்கள் பண்ணுவீங்க? நான் இது வரைக்கும் ஒரு 10,000 பேனலை வாங்கி வச்சு இதை R&D பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னார். சரி, என்னால் உங்கள் இதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி பண்ண முடியும்னு கொடுங்கன்னு நம்ம பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது ஃபியூச்சரிஸ்டிக்கு. இது வந்து தமிழ்நாடு அடுத்த லெவலில் கொண்டு போகிறது. மக்கள் சார்பான திட்டங்கள்ன்றது வேற, இது வேற. ஸோ இதுக்கான ப்ராக்ரஸிவ், அதுதான் நான் சொல்றது. கவர்மெண்ட் இஸ் அஸ் இன்வால்வ் இன் த ப்ராக்ரஸிவ் மூமெண்ட். ஒரு பக்கம் மட்டுமே பார்க்காம எல்லா பக்கமும் அவங்க வின் பண்ணுறாங்கன்றதுக்கான, ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான பாயிண்டாக பார்க்கலாம். சார், நம்ம மூத்த பத்திரிகையாளர்னு சொன்னால் என்ன திட்டுவீங்க. சரி, ஓகே. நக்கீரன் பத்திரிகையாளர், நக்கீரன் உடைய திமுக பத்திரிகையாளர், ஓகே, திமுக பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அது என்னன்னா, அவர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாராம். என் மனைவி வந்து தாவேகாக்கு ஓட்டு போட்டுச்சான், அவளை திட்டுறதுக்காகவே அவர் போயிட்டு இருக்காராம். காது இருக்குன்ட்டு என்ன வேணாலும் பேசலாமா? உண்மையை சொன்னா பரவாயில்ல. என்ன சார், யார் எப்படி சொன்னா? அவர் பக்கத்துல இருந்தா கோ பேசஞ்சர். என் பொண்டாட்டி இத்தனைக்கும் டீச்சராம், தாவேகாக்கு ஓட்டு போட்டாலாம், செம்ம கண்ணில் இருக்காராம். அதை வந்து இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாராம் ஆதங்கத்தை. இவருடைய மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லவா? ஐயோ, என் வீட்லயும் அப்படிதாங்க நடந்தது, ஆனால் என்னால் திட்ட முடியலங்கன்னு யோசிச்சிருப்பாரு. என்னது திட்ட முடியல? சும்மா கதை விட்டுட்டு எதையாவது சரி, பேச்சாளர்னா அப்படி தானேப்பா. அது திமுக பேச்சாளர். கண்டென்ட் எதாவது இல்லைனாலும் உருவாக்கி பேசுறவங்க தான் அவங்க. சரி, இது இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் போய் பெருசா எடுத்துட்டு நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் அவர் அந்த போராட்டம் பண்ண பத்திரிகையாளர் இது பண்ண விஷயத்துக்கு இந்த மாதிரி போன 5 ஆண்டுகளில் எவ்வளோ நடந்தது. ஓகே, ஒரு திமுக மினிஸ்டர் ஒரு பத்திரிகையாளர் அடித்து 2 நாளாக உள்ளே உட்கார வச்சுருந்தான். மினிஸ்டர் எம்எல்ஏ நினைக்கிறேன். அப்போல்லாம் இவங்க எங்கே போனாங்கன்னே தெரில. வாயில் வந்து அதில் பேசின பல பேர் நான் பல இடத்துல சந்திச்சிருக்கேன். இவங்கெல்லாம் இங்கே இத்தனை நாளாக எங்கே போனாங்க அப்படின்னு எனக்கு அப்படி ஷாக் ஆகிட்டேன். இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பழைய ஆளுங்கன்னு வச்சுக்கோங்க. புதுசு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும்
உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? தேவையா கோபாலு? ப்ரெஸ்ஸுன்னு வச்சு இனிமேல் அதான் இந்த ரெவல்யூஷனில் ஒழிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமானது, இந்த மாதிரி வச்சு இது ஒரு அமைப்பாக காமிச்சு இதை மிரட்டிகிட்டே இருக்கிற ஒரு குரூப் இருக்குல்ல, அதை ஒழிக்கப்பட வேணும். ரைட் சார். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வார்டு அந்த ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வார்டில் எவ்வளோ வந்திருக்கு, ஓட்டு விழுந்திருக்குன்னு பார்த்து செக்லாம் பண்ணியிருக்காங்க போல. அவர் வார்டிலேயே 208 தாவேகா கூத்திருக்காங்களா சார்? கட்டுப்புல உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இதுனா அவர் வாடகை குத்தக்கூடாதான், இவருக்கு மட்டும் தான் குத்தணும்னு சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே, அதுதான் சொல்கிறேன்ல. இதில் வந்து அமாவாசை படம் ஒன்று இருக்கு தெரியுமா? இவர் சத்யராஜ், இது ராஜராஜ சோழன். அதில் வந்து அமைதிப்படையில் ஓட்டு எண்ணிட்டே இருக்கும் போது மணிவண்ணன் சொல்லுவாப்புல, ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க, உனக்கு ஓட்டு அகேன்ஸ்டாக போட்டு தான் காலி பண்ணுறதுக்குன்னே இருக்காங்க அப்படின்றது தான். என்ன பண்ண முடியும்? நீங்கள் நிதர்சனத்தை புரியாமல் இன்னும் பேச நீ இப்போ இந்த தடவை இப்போ வாங்கினது விட அடுத்த தடவை வாங்க போகிறதில்ல, காலியாக போகிறாரு. அவங்க வாங்குவாங்கல்ல மக்கள்கிட்ட. அதில்ப்பா இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருப்பி நின்னா தோப்பாருன்ற. இப்போ வாங்கின ஓட்டில் பாதி வாங்க மாட்டார், எழுதி வச்சுக்கிறியா? பாதி கூட வாங்க மாட்டார். பாதி கூட வாங்க மாட்டார். இப்போ அண்ணாச்சி காப்பு இருக்காப்ப? காப்பு கன்ஃபார்மாக இருக்கு. அடுத்த பார்ப்பு பொறுத்து இருந்து. ரைட் சார், ரைட் சார். பொறுத்து இருந்து பார்ப்போம். பல விஷயங்கள் பேசினோம். உங்கள் நேரத்துக்கு நன்றி.